குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. 17.5% தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். ஆனா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம், அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்ல, முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கு, அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காத அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும். அதுல தெளிவாக இருக்கின்றோம். அது 2026 அது நடக்கும். இயற்கையாக இருக்கக்கூடிய கள்ளுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன். ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இது. இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை, பக்கத்து மாநிலத்துல மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் அப்படின்னா இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900, 200 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 rupees. இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300. திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க, 2940 ரூபாய் எங்க இருக்கு, இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது பக்கத்து மாநிலத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுக இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்துல 1 மாசமோ இங்க 2 மாசமோ ஸ்லாப் மாறும், அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி, குறிப்பாக கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இருப்பது இன்னும் 2-3 மடங்கு பெருசா இருக்கு. இது தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 2வது பாருங்க, தமிழகத்துல 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் 17.5%. நான் சொல்ற டேட்டாவை திமுக சேலஞ்ச் பண்ணட்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கண்ணா. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் தமிழகத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள், குறிப்பாக 15 வயசு தான் குழந்தை தொழிலாளர். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்கண்ணா. 15 வயசு கீழே இருக்கும் பொழுதுதான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம். 15 இயர்ஸுக்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம். ஸோ 15 வயசுல இருந்து 29 வயசு வாலிப வயசுல தமிழகத்துல 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்துல பாருங்க 6.1%, கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இது பாராளுமன்றத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. 2022-23 டேட்டானா அதுக்கான கடைசி டேட்டா தான் இன்னைக்கு இந்திய அரசு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 2022-23, 23-24 டேட்டா நம்ம கையில இல்ல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த டேட்டாவை. ஆனா நீட்டு தேர்வை பொறுத்தவரை பாராளுமன்றத்துல நம்முடைய அமைச்சர் பதில் சொல்ல போறாங்க, அதை நம்ம கேட்கத்தான் போறோம்.
தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய அரசு கேட்டிருக்காங்க. நீட்டு சம்பந்தமாக, என்இடி சம்பந்தமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் மத்திய அரசு பதில் சொல்லும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பதில் சொல்லத்தான் போறோங்கன்னா, அதுல மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் பல ஆராய்விற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் லீக் லோக்கலைஸ்ட், அது கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் லீக் இந்தியா முழுவதும் போகல, லோக்கலைஸ்டா தான் இருக்கு. அதனால் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய அபிடவிட்டை ஏத்துக்கிட்டாங்க. இரண்டாவது, கைது செய்யப்படுறவர்கள் மீது கடுமையா கைது செய்யணும். அதற்காக இண்டிவிஜுவலா பீகார்ல, குஜராத்ல எல்லா இடத்துலயுமே கைது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் யாரும் இதிலே கவலைப்பட வேண்டாம். இப்ப நீட்டை கிளீன் பண்ணோம், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அதுதான் நீட்டை நடத்தக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு பிரச்சனை நீட் இல்லைங்கன்னா பிரச்சனை NTA இருக்கு. எப்படி என்னதான் நம்ம நடத்தினாலும் கூட இவ்வளவு பரீட்சை UGC நெட்ல இருந்து அவங்க தான் நடத்துறாங்க. பல பரீட்சைகளை NTA நடத்துறாங்க. NTAங்கிறது நீட் மட்டும் நடத்தலீங்கன்னா, அந்த கியூட் தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வரக்கூடிய CUET அந்த தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. என்ன NTA தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக NTA-வை நம்ம கிளீன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மறுபடியும் நடக்காது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தமிழகத்திலும் பல இடத்துல பாத்தீங்கன்னா TNPSC பேப்பர்லாம் லீக் ஆயிருக்கு. நாம சிஸ்டத்தை சரி பண்ணணுமோ தவிர அதுக்காக ஒரு எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நீட் ஆதாரத்தின் அடிப்படையில் இட் இஸ் a குட் பெர்ஃபார்மிங் எக்ஸாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் 59% இந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் இது. அதனால் பாராளுமன்றத்துல நம்முடைய அமைச்சருடைய பதிலுக்காக காத்திருப்போம். ஜனநாயகத்துல எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்க போறாங்க. இது முழுமையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிலளிக்கத்தான் போறாங்க. அண்ணா, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கோயம்புத்தூருக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம், அதை எல்லாம் தனித்தனியாக ஒரு அமைச்சர்கள்ட்ட நாங்க ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அமைச்சராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பெரிய திட்டங்கள் நிச்சயமாக பட்ஜெட் மூலமாகத்தான் வரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா, அதற்கு எங்களுக்கு 5 பட்ஜெட் இருக்குங்கண்ணா. இந்த ஆட்சியில 5 முறை இந்த இப்ப இருக்கக்கூடிய மோடிஜி 3.0ல 5 வாய்ப்பு இருக்கு. பெரிய திட்டத்தை அது மூலமா கொண்டு வரணும். மற்றதெல்லாம் அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கிறது, அல்லது உள்துறை அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கக்கூடிய NIA கொண்டு வரணும், NCB கொண்டு வரணும், அது போன்ற திட்டங்கள். அல்லது மருத்துவ அமைச்சர் கையில் இருக்கக்கூடிய கெரியாட்ரிக்ஸ் பேஷண்ட்டுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கோவையில, கேன்சர் மருத்துவமனை, இதெல்லாம் தனித்தனியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது நம்முடைய கட்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே, கோயம்புத்தூருக்கு இங்க நான் போட்டிட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே இருப்பதையெல்லாம் தொகுத்து ஒரு அமைச்சராக சந்தித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நிச்சயமாக வருகின்ற காலத்துல நிறைவேற்றப்படும். அது உதாரணத்துக்கு ரயில்வே அப்படிங்கிறத உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டுபிடித்து அது எந்த மோட்ல வந்தா மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இன்னைக்கு அதுக்காக நாங்க போராட ஆரம்பித்திருக்கின்றோம். வருகின்ற காலத்துல ஒன்றொன்றா நீங்க பாப்பீங்க. மாநில தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. இதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் அண்ணா, ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னேங்கண்ணா, இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம். அது முதல் வேலை. இரண்டாவது, உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம். அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. தவறு செய்ய நீக்கிறது நாங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் சேர்றாங்க போறாங்க. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க. அது மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் நாங்களும் யோசிக்கிறோம், இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம். இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. ரமேஷ் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்திக்கலாம், யார வேணாலும் அண்ணன் நீக்கலாம். ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம், ஆனா நீக்க முடியாது. அண்ணா, நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம், அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை, இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம், உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு?
அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா? இருக்கு. யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை, ஆனா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில. முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா? இருக்கு. அவர் யாரை வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனால் அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும், என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஓட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கிறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஏன் இந்த கேள்வி இப்ப கேக்குறீங்கன்னா அண்ணா, அதாவது நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க, விக்கிரவாண்டியில, திருச்சியில, எல்லா இடத்திலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கோம். அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணனுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்குனவங்கனால சரி பண்ண முடியாது. இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காதவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும். அதுல தெளிவாக இருக்கின்றோம். அது 2026 அது நடக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் வந்து RSSல சேர்றதுக்கு தடை விதித்திருக்கிறத காங்கிரஸ் கட்சி 1966 தடை விதித்திருக்கு. அதை வந்து நீக்கி இருக்காங்க மத்திய அரசு. ஆனா இன்னைக்கு RSS வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம். RSSல மெம்பர்ஷிப் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இட் இஸ் நாட் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். இப்ப நண்பர்கள் RSS பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர். RSSல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது. யாராக இருந்தாலும் வாலண்டரியா வந்துட்டு போக வேண்டியதான். அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன், அதே போலதான் பல இயக்கங்கள். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை, மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை, பாபரி மஸ்ஜித் போது ஒரு தடை, எமர்ஜென்சியின் போது ஒரு தடை, 2-3 தடைகளை பார்த்த இயக்கம் RSS இயக்கம். இன்னைக்கு RSS இயக்கத்துல யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம், வெளியே வரலாம். அந்த இயக்கத்துல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்லை, கான்ஸ்டிடியூஷன் இல்லை, இப்படித்தான் இருக்கணும், நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும், புதன்கிழமை வரணும் இல்லை. அதனால இதுல எந்தவித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லைங்கண்ணா. ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தானே ஒரு பிரச்சனை. மெம்பர்ஷிப் இருக்கு. செகண்ட், RSS பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த நாட்டிற்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன். பல துறையில வேலை பார்க்கறாங்க, பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு, மாணவர் இதுல இருக்கிறாங்க. அதே போல RSS இயக்கம் பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்ல இருந்து சேவா பாரதியாக பல இடத்துல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் RSS கீழே பணிபுரியுறாங்க. அதனால இதுல எந்த விதமான இது இல்லையா. உதாரணத்திற்கு நேத்து PN பிரகாஷ் ஐயா பேசினாங்க சென்னையில. நான் ஒரு RSS இயக்கத்துல இருந்த ஒரு மனிதன், சென்னை உயர் நீதிமன்றத்துல நான் நீதியரசராக பணியாற்றி இருக்கின்றேன். நான் ரிட்டையர் ஆனோடனே எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப நேர்மையா நீங்க பணியாற்றி இருக்கீங்க, நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு. அவர் அதான் நேற்று அந்த மேடையில சொன்னாங்க. சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும்பொழுது சொன்னாங்க, ஒரு நீதியரசராக நான் ஆவதற்கு முன்பே RSS இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன், கைது செய்யப்பட்டிருக்கின்றேன், சிறைக்கு சென்றிருக்கின்றேன், வெளியே வந்திருக்கின்றேன். என்ன நீதியரசர் ஆக்கும் பொழுது கேட்டாங்க, கைதாயிருக்கு. ஆமான்னு சொன்னேன். எதுக்கு கைதாக்கிறீங்க? ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கியிருக்கேன்னு சொன்னேன். அதன் பிறகு நான் நீதியரசர் ஆயிருக்கிறேன். ஆனா என் ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவறை நான் கொண்டு வரல. நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து என்னை பாராட்டினாங்க, ஹைகோர்ட்லயும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்கண்ணே. அண்ணா 11.5% சிங்கிளா நின்று நீங்க எடுத்திருக்கீங்கண்ணா. இதே ஆட்சி அமைத்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு பாக்குறீங்க 19% இருக்கு. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 26% இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நிச்சயமாக 500 நாட்கள்ல அந்த வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லும் என்பதுல எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு. இல்ல நாங்க உழைக்கணும், மக்களை ஏத்துக்கணும், உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். பார்த்தனா அதைத்தான் தொடர்ந்து நாங்க சொல்றோம். உயர் நீதிமன்றம் இதற்கு முன்னாடி பத்திரிகை ஞாபகப்படுத்துறோம், கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் 2006 ஆட்சிக்கு வந்த பொழுது இதே போல ரிட்டையர்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு கள்ளுக்கடையை திறக்கலாமான்னு ஒரு கமிஷன் அமைச்சாங்க.
அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அருமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ரசாயனங்கள் மூலமாக செய்யக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய கள்ளுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லுகின்ற அரசனுடைய வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் அவங்க கலைஞர் ஐயாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதையே ஒரு சிட்டிங் ஜட்ஜ் இதையே ஒரு வாதமாக வைக்கிறாங்க. கெமிக்கல்ல நீங்க கடையில விற்கிறீங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை ஏன் விற்க மாட்டீங்க அப்படிங்கறத நீதிபதி அது போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறையாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை இதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.